Hi students, welcome to NEET Optics. நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஜூலை 11 NEET 2024 நோட கேஸ் ஹைலைட்ஸ் தான் பார்க்க போறோம். NTA வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து NTA அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்கச்சக்கமான கொஷின்ஸ் கேட்டாங்க. அது எல்லா கொஷின்ஸுமே 10 பக்க அறிக்கையா எங்களுக்கு ஜூலை 11ஆம் தேதி வியாழக்கிழமை நீங்க சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுல கேட்கப்பட்ட கொஷின்ஸ்க்கு இந்த கொஷின்ஸ்க்கு தான் அவங்க ஆன்சர் பண்ணியிருப்பாங்க. இதை ஃபுல் அண்ட் ஃபுல் பிரீஃபா ஆன்சர் பண்ணியிருப்பாங்க. இந்த 8 கொஷின்ஸ்ல இருந்து தான் நம்மளுக்கு மேக்ஸிமம் ப்ரிடிக்ட் வரப்போகுது. ஓகேங்களா? இதை ஃபுல்லாத்தையும் விசாரிச்சு தான் நம்மளுக்கான ரீநீட் இருக்கா இல்லையா அப்படிங்கிற ஒரு ப்ரிடிக்டே வரப்போகுது. அதுல என்னென்ன கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க அப்படிங்கறத கிடுகிடுன்னு நம்ம பாயிண்ட் ஹைலைட்ஸ் மூலியமா பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட நீட் டாப்பட்ரிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்க நோட்டிபிகேஷனா வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாத்தீங்க அப்படின்னா ஜூலை 8 நடக்கப்பட்டதுல சுப்ரீம் கோர்ட் வந்து NTA அண்ட் யூனியன் மீன்ஸ் ஹெல்த் மினிஸ்ட்ரி அண்ட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து எக்கச்சக்கமான கொஷின்ஸ் வச்சாங்க. அதுல இந்த 8 கொஷின்ஸ் மேக்ஸிமம் இந்த 8 கொஷின்ஸ்க்கு NTA அண்ட் அதர் மினிஸ்டர்ஸ் சென்ட்ரல் மினிஸ்டர்ஸ் வந்து நம்மளுக்கு என்ன பண்ணணும் ஆன்சர்ஸ் பண்ணணும். ஓகேங்களா? அப்ப ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஸ்டெப் டேக்கன் பை தி NTA டு ஐடென்டிஃபை தி சென்டர்ஸ் ஆர் சிட்டிஸ் இன் விச் பேப்பர் லீக் டுக் பிளேஸ். எப்பொழுது பேப்பர் லீக் நடந்துச்சு, அந்த எந்த சென்டர்ஸ்ல நடந்துச்சு, எந்த சிட்டிஸ்ல நடந்துச்சு, அதுக்கு NTA எடுக்கப்பட்ட முயற்சிகள், அதுக்கு எடுக்கப்பட்ட ஸ்டெப்ஸ்கள் என்னென்னது அப்படிங்கறத டீடைல்டா சொல்லணும். எந்த முறையில நாங்க வந்து இதை கண்டுபிடிச்சோம் அப்படிங்கிற எல்லா டீடைலையுமே அவங்க சொல்லணும். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா மாடலிட்டிஸ் ஃபாலோடு டு ஐடென்டிஃபை தி பெனிஃபிஷரிஸ் ஆஃப் தி லீக். இந்த பேப்பர் லீக்னால பயனடைந்தவர்கள் யார் யாருன்னு நீங்க கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன முறையை நீங்க பயன்படுத்துறீங்க அப்படிங்கறத கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் தேர்ட் பாயிண்ட் பாத்தீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் who have been so far identified. இதுவரை எத்தனை மாணவர்கள் நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்க, இந்த பேப்பர் லீக்னால பயனடைந்தவர்கள் எத்தனை பேரு அப்படிங்கறத நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்க அப்படிங்கறதையும் தெரியணும். இன்னமும் எத்தனை மாணவர்கள் இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு டேட்டா கலெக்ஷனையும் அவங்க கண்டிப்பா கொடுக்கணும். இது ஃபுல்லா வந்து சிபிஐக்கு கொடுக்கப்பட்டது. சிபிஐக்கு இதுக்கு வந்து சொல்லணும். ஏன்னா வந்து மொத்தம் 3 பேர்த்த கேட்டிருக்காங்க. சிபிஐட்ட ஒரு தனியா கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, NTA தனியா ஒரு கொஸ்டின்ஸ், MCC கவுன்சிலிங் தனியா கொஸ்டின்ஸ், ஹெல்த் மினிஸ்ட்ரி மீன்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு தனி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அந்த மாதிரி பட் எல்லாத்தையும் நான் சேர்த்து தான் சொல்றேன். நெக்ஸ்ட் ஃபோர்த் பாத்தீங்க அப்படின்னா கவுன்சிலிங் ஸ்டேட்டஸ் அண்ட் ரூல்ஸ். கவுன்சிலிங் இப்ப MCC கவுன்சிலிங் நடத்தணும்னு சொல்றீங்க. ஆல்ரெடி வந்து 3rd வீக் ஆஃப் ஜூலைன்னு சொல்லியிருக்கீங்க. அந்த கவுன்சிலிங் நடக்கக்கூடிய முறைகள் எந்த முறையில நடக்கும், என்ன ரூல்ஸ் வச்சு நீங்க நடத்துறீங்க, அது எந்த ஸ்டேட்டஸ்ல இருக்கு அப்படிங்கிற ஃபுல் அறிக்கையுமே கவுன்சிலிங் எந்த முறையில நடக்கும் மீன்ஸ் என்னன்னா கவுன்சிலிங் புல்லட்டினை தான் சொல்றாங்க. ஓகேங்களா? அது எந்த முறையில நடக்கும் அப்படிங்கிற அறிக்கையை வந்து எங்களுக்கு தாக்கல் பண்ணணும். நாங்க இந்த முறையில தான் கவுன்சிலிங் கண்டக்ட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ரவுண்ட், செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்ட் அப்படிங்கிற ஃபுல் டீடைலுமே வந்து நாங்க வந்து அவங்க வந்து சுப்ரீம் கோர்ட்ல தாக்கல் பண்ணணும். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் பாயிண்ட் பாத்தீங்க அப்படின்னா யூஸ் டேட்டா அனலைசிஸ் எய்தர் ஃபாரன்சிக் யூனிட் ஆர் எனி அதர் எக்ஸ்பர்ட் ஏஜென்சிஸ். ஏதாச்சும் ஒரு ஃபாரன்சிக் மீன்ஸ் அந்த தடவியல்னு சொல்லுவாங்க தெரியுமா, அவங்க தான் ஃபாரன்சிக் யூனிட்ஸ் ஆர் எனி அதர் எக்ஸ்பர்ட். இதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு எக்ஸ்பர்ட் ஏஜென்சி இருந்துச்சுன்னா அவங்கள வச்சு இந்த டேட்டா அனாலிசிஸை நீங்க கலெக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. யார சஸ்பெக்ட் கேசஸ், யார் யார் மேல சந்தேகம் இருக்கு, இந்த பேப்பர் லீக்ல யார் யார் சந்தேகம் இருக்கு, யார் யார் மால் பிராக்டிஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற சந்தேகப்பட்ட கேசஸ் எல்லாமே ஒரு ஃபாரன்சிக் யூனிட் ஆர் எக்ஸ்டர்னல் ஏஜென்சியை வச்சு இந்த டேட்டா அனாலிசிஸை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் when the leak of the question paper first look place. எப்பொழுது இந்த பேப்பர் வந்து லீக் ஆச்சு, கொஸ்டின் பேப்பர் லீக் ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. எந்த இடத்துல லீக் ஆச்சு அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் பாயிண்ட், எப்பொழுது நடந்துச்சு அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மேனர் இன் விச் தி கொஸ்டின் பேப்பர் வேர் லீக்டு வேர் டிசிமினேட்டட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பேப்பர் லீக் ஆனது எந்த முறையில லீக் ஆச்சு, வாட்ஸ்அப்பா இல்ல டெலிகிராமா, எந்த மேனர்ல நடந்துச்சு. கொஸ்டின் பேப்பர்னா வந்து லீக் ஆச்சுன்னா எப்படி லீக் ஆச்சு, கொஸ்டின் பேப்பர் போய் நம்ம கையிலேயே கொடுத்தோம் இல்ல, அவங்க வந்து எந்த முறையில நடந்துச்சு, இல்ல வாட்ஸ்அப்பா இல்ல டெலிகிராமா, எப்பொழுது நடந்துச்சு, அதுக்கான ப்ரூஃபை நீங்க சப்மிட் பண்ணணும். அதுக்கான டீடைல்ஸ் ஆல்சோ நீங்க சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் லாஸ்ட் பாயிண்ட் டியூரேஷன் பிட்வீன் லீக் அண்ட் ஆக்சுவல் கண்டக்ட் ஆஃப் எக்ஸாம். ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்றீங்க அப்படின்னா அந்த ஆக்சுவல் எக்ஸாம் டேட் என்னது நம்மளுக்கு நீட்டுக்கு May 5. அப்ப May 5 எக்ஸாம் டேட். அப்ப May 5 எக்ஸாம் டேட்னா எப்பொழுது லீக் நடந்துச்சு அப்படிங்கறத நீங்க சொல்லணும். நம்ம தரப்புல இருந்து மீன்ஸ் ஸ்டூடெண்ட் தரப்புல இருந்து சொன்னது May 4 சொல்லியிருக்காங்க. May 4க்கும் May 5க்கும் கிட்டத்தட்ட நியர்லி ஒன் டே. எப்படின்னே சொல்றீங்க அப்படின்னா May 4 வந்து ஈவினிங் ரிலீஸ் ஆச்சுன்னு சொல்றாங்க. எக்ஸாம் வந்து நம்மளுக்கு 2 PM. ஸோ 1 டே கேப் இருக்கு. அப்ப இந்த லீக் நடந்துச்சுல இது எவ்வளவு பேத்துக்கு ஸ்ப்ரெட் ஆயிருக்கு, இந்த பிட்வீன் டேஸை பத்தி நீங்க டீடைல்டா சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் சொல்லல, இந்த 2020 எப்ப நீட் ஆரம்பிச்சாங்களோ அந்த டேட்டா கலெக்ஷன்ஸ் ஆல்சோ வேணும். எவ்வளவு ரேங்க் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு, எவ்வளவு மார்க்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ஒவ்வொரு இயரும் வந்து ஃபுல் மார்க் 720 அவுட் ஆஃப் 720 எடுத்தவங்க எத்தனை பேர் அப்படிங்கிற ஃபுல் டேட்டா ஆல்சோ நீங்க எங்களுக்கு சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து
என்டிஏக்கும் அண்ட் ஸ்டூடெண்ட் தரப்புல இருந்து மனுக்கள் போட்டவங்களுக்கும் 10 பக்க அறிக்கையா ஒவ்வொருத்தவங்களும் சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமா இப்ப நம்ம சொல்லப்பட்டது ஃபுல்லாமே என்டிஏக்கு தான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஜூலை 8 சுப்ரீம் கோர்ட்ட கேட்ட ஒவ்வொரு கேள்விக்குமே அவங்களால ஆன்சர்ஸ் பண்ண முடியல. சோ இந்த கேள்வி எல்லாத்துக்குமே அது கரெக்ட்டான அவங்க சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் வந்து ஏத்துக்கிற மாதிரி ஆன்சர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா டெஃபினெட்லி ரீநீட் கிடையாது. சப்போஸ் இதுல எதுவும் அவங்கனால ஏத்துக்க முடியல, ஏன்னா அவங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. லீக் ஆச்சு அப்படிங்கிறத டெஃபினெட்லி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதுவுமே வந்து லீக்குங்கிறதும் பெரிய அளவுல நடந்திருக்க வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லிட்டாங்க. ஸோ இப்ப கேட்கப்பட்ட இந்த 8 பாயிண்ட்ஸுக்கும் என்டிஏ அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து தெளிவான பதில்கள் கொடுக்கவில்லை அப்படின்னா கண்டிப்பா ரீநீட் இருக்கும். அதுக்கான கரெக்டான ஆன்சர்ஸ் என்டிஏ அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நோ ப்ராப்ளம், ரீநீட் இருக்காது. ஓகேங்களா? இதுதான் நம்மளுக்கு ஜூலை 11th நீட் 2024 கேஸ் ஹைலைட்ஸ். இதுதான் நம்மளுக்கு ப்ரிடிக்ட்க்கு வருது. ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளோட நீட் டாப்பர் ட்ரிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்க நோட்டிஃபிகேஷன் வரும். உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.